வணக்கம். அதிமுக ஊழல் கட்சி, ஆனால் செங்கோட்டையனோ புனிதர். விஜயின் போக்கிரி அரசியல். அன்பு உறவுகளே, உங்களுடைய தொடர் ஆதரவுக்கு நன்றி. தொடர்ந்து நீங்க ஆதரவு கொடுங்க. அதாவது இப்ப இந்த செங்கோட்டையன் தாவேக்காவில் இணைஞ்ச பிறகு அதை பத்தி நம்ம ஏற்கனவே 2 காணொலி போட்டுட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இது 3வது காணொலி. இது வேற ஒரு கோணத்துல நம்ம இந்த இஷ்யூவை பார்க்கிறோம். அதாவது தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜயோட கூட்டணி அமைக்கிறதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்ணாரு. நிறைய அந்த மீட்டிங்ல கூட அதை பத்தி எல்லாம் பாராட்டி பேசினாரு. ஒரு பெரிய கட்சி நம்மளோட வருது, நம்ம கூட்டணி ரொம்ப பலம் வாய்ந்த கூட்டணி ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசி விஜய்க்கு அவரும் பயங்கரமான ஆதரவு கொடுத்தாருங்கிறத பாக்குறோம். அவருக்கு கீழே உள்ள அதிமுக தலைவர்களும் கொஞ்சம் நஞ்சம் இல்லை, எல்லா தலைவர்களுமே யாருக்குறே விஜய் தங்களுடைய கூட்டணியில வந்துட்டாரு அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பார்த்தோம். தமிழ் மக்கள் விட்னஸ் பண்ணோம். அந்த அளவு அவங்களுடைய ஒரு ஆதரவு கரம் நீட்டிக்கிட்டே போச்சு. ஆனா இப்ப சமீபத்தில் நடந்த அந்த மீட்டிங்ல விஜய் மிக தெளிவா என்ன சொல்லிட்டாருன்னா எங்களுக்கு எங்க தலைமையில தான் கூட்டணி, எங்க கேண்டிடேட் தான் முதலமைச்சர். அதனால அந்த ஒரு கூத்தின் மூலமாக அதிமுகவோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தெளிவுபடுத்திட்டாரு. ஸோ நாங்க தனி ரூட்ல எங்க தலைமையில தான் கூட்டணிங்கும் போது அப்புறம் எப்படி அவங்க தலைமையில அதிமுக எப்படி வருவாங்க? ஆக அந்த பாசிபிலிட்டி, அந்த ஆப்ஷன் இல்லாம போயிடுச்சுங்கிறத பாக்குறோம் அதிமுகவுக்கு. அப்ப இவருக்கு சொன்ன காரணம் என்னன்னா, அது வரையுமே நிறைய மீட்டிங்ல, ஈவன் கரூர் மீட்டிங்க்கு முந்தின நாமக்கல் மீட்டிங்ல கூட விஜய் என்ன சொன்னாரு, அதிமுக ஒரு ஊழல் கட்சி அப்படின்னு தான் சொன்னாரு. தொடக்கத்துல இருந்தே ஜெயலலிதா ஊழல் பண்ணாங்க, அதிமுக அதே மாதிரி அந்த மொத்த கட்சியுமே தலைவர்கள் ஊழல் பண்ணவங்க தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்தியல் வெளிப்படுற மாதிரி தான் விஜய் தொடர்ந்து பேசியிருந்தாரு. அதாவது அவருடைய அந்த அரசியலுடைய இதுவரையும் அவர் பேரரசனுடைய அரசியலுடைய முக்கியமான அம்சமா நம்ம என்ன பாக்குறோம்னா, பாஜக எங்களுக்கு கொள்கை எதிரி, திமுக எங்களுக்கு அரசியல் எதிரி, அதிமுக ஒரு ஊழல் கட்சி, அது அதுல உள்ள தலைவர்கள்லாம் மிகப்பெரிய ஊழல்வாதிகள், அதனால அவங்களுடைய எங்களுக்கு உறவு இல்லை அப்படின்னு சொன்னதன் மூலமாக, அதாவது பாஜக கொள்கை எதிரின்னா, திமுக அரசியல் எதிரின்னா, இப்ப இது ஊழல் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இவங்களும் ஒரு எதிரியா தானே ஆகணும். ஸோ இப்ப அந்த மாதிரியான ஒரு எதிரி கட்சியில இருந்து வர செங்கோட்டையனை மட்டும் இவங்க எப்படி எடுக்க முடியும் உள்ள? ஒரு கட்சி எதிரின்னு நீங்க பிரகடனப்படுத்துறீங்க, எல்லா மீட்டிங்லயும் நீங்க பேசுறீங்க, அதாவது அந்த கட்சி எங்களுக்கு அந்த கட்சியோட எந்த உறவும் இல்லை அப்படின்னு பிரகடனப்படுத்தி பேசுறீங்க. அந்த தலைவர்களை பத்தி எல்லாம் கேவலமா பேசுறீங்க நீங்க, அவங்க ஊழல்வாதிகள் சொல்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கிருந்து ஒரு செங்கோட்டையன் மட்டும் உங்களுக்கு நல்லவரா என்ன? இப்ப இவங்க அப்படி நல்லவர்னு சொன்னாலும் உண்மையிலேயே செங்கோட்டையன் நல்லவர் இல்லை அப்படிங்கிறது நமக்கு எல்லாருமே தெரியும். வாச்சாத்தி பெண்கள் கற்பழிப்பு கேஸ்ல அவருடைய ரோல் என்ன? அதே மாதிரி அவர் மேலேயே ஊழல் குற்றச்சாட்டு எழுந்து கோர்ட்டால் கடுங்காவல் 4 வருஷம் தண்டனை விதிக்கப்பட்டவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதே மாதிரி அவர் டைம்ல நிறைய ஊழல்கள்ல அவரும் ஈடுபட்டிருந்தார். அந்த 5 ஆண்டு கால 91, 96 ஊழல் ஆட்சியில அவருக்குமே மிகப்பெரிய பங்கு இருந்ததுங்கிறத பாக்குறோம். அதே மாதிரியே அவருமே ஜெயலலிதாவோட சேர்ந்துக்கிட்டு எத்தனை தன்னுடைய அரசியல் எதிரிகள் எல்லாம் அவங்களுக்கு எதிராக எவ்வளவு ரவுடித்தனம் பண்ணார் அப்படிங்கிறது எல்லாமே நீங்க அவருடைய பழைய வரலாறை பாத்தீங்கன்னாவே மிக தெளிவா தெரியும். ஆக அவர் நேர்மையானவர் இல்லைங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். அந்த டைம்ல அரசியல உற்று நோக்கி நோக்கினவங்களுக்கு எல்லாம் கண்டிப்பா அவர் ஒரு நல்லவர் கிடையாது அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். அப்ப அது இப்ப நமக்கு பிரச்சனை கிடையாது, அவர் நல்லவர் இல்லைங்கிறது தெரியும். ஆனா அவர் இந்த தாவேக்காவுக்கு வந்த பிறகு அவர் நல்லவர், புனிதர், ஆகோ ஓஹோ அவர் வந்துட்டாரு, அவ்வளவுதான், இனிமே திமுக ஒழிஞ்சிடும் பாரு, நாங்க என்ன பண்றோம் பாரு, ஒரு மிகப்பெரிய யானை பலம் கொண்ட ஒரு அரசியல்வாதி எங்க கண்ணுல எங்களுக்கு வந்துட்டாரு, அதனால நாங்க இந்த அரசியலை உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம், டிஎம்கேவை வீட்டுக்கு அனுப்பாம நாங்க இருக்க மாட்டோம் டிஎம்கேவை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாங்கல்ல. அந்த ஒரு விஷயத்த தான் நம்ம இந்த நேரத்துல கிரிட்டிசைஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. அந்த மாதிரி அவங்க சொல்றதுல எந்தவித ஒரு உண்மையும் இல்லைங்கிறதா நம்ம இந்த நேரத்துல சொல்லிக்கிறோம். ஒரு பக்கம் செங்கோட்டையன் அவரும் ஊழல்வாதி தான், அவரும் நல்ல அரசியல்வாதி கிடையாது இவங்க நினைக்கிற மாதிரிங்கிறது அது ஒரு பாயிண்ட். 2வது பாயிண்ட் இதுவரையிலுமே நாங்க எங்களுக்கு அதிமுக எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, அது கட்சி நல்ல கட்சியே கிடையாது, அதுல எம்ஜிஆர் மட்டும் நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த இவங்க ஆலாபகடன் அங்கிருந்து வந்த அந்த செங்கோட்டையனை இவங்க ஆகோ ஓகோன்னு பாராட்டுறது, அவ்வளவுதான் அவர் வந்துட்டாரு, இனிமே நாங்க கட்சியில மிகப்பெரிய ஒரு சாதனையை செய்ய போறோம், அவருடைய பலத்தை கையில எடுத்துக்கிட்டோம்னா திமுகவை ஈஸியா வீழ்த்துறது ஈஸி, இனிமே அவ்வளவுதான், ஸ்டாலின் அவ்வளவுதான் மண்டிடணும், ஏன்டா விஜயை தொட்டோன்னு ஸ்டாலின் புலம்புவார் பாருங்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்களுடைய தொண்டர்கள்லாம் சோசியல் மீடியாவில் மிகப்பெரிய புலகாங்கிதம் அடைஞ்சு என்ட்ரிஸ் எல்லாம் போடுறாங்க அப்படிங்கிறத பாக்குறோம். ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு நல்லா தெரியும்.
இதுல நம்ம இதனுடைய அடுத்த ஆஸ்பெக்டா நம்ம என்ன சொல்ல வரோம்னா, விஜயினுடைய இந்த மாதிரியான ஒரு அரசியல் என்பது ஒரு போக்கிரித்தனமான ஒரு அரசியலா தான் இருக்குது. அதாவது ரொம்ப போக்கிரித்தனமா இருக்கு. ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாஜக வந்து எங்களுக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்றீங்க. சரி, கொள்கை எதிரின்னா அவங்க கொள்கை ரீதியா செய்யற தப்புகளை தவறுகளை வந்து தண்டிக்க வேண்டாமா, அதை கண்டிக்க வேண்டாமா, அதை பத்தி எதிர்த்து அரசியல் பண்ண வேண்டாமா, அதை எதிர்த்து களத்துல இறங்க வேண்டாமா, இது வரையும் எதுக்காவது இறங்கியிருக்காரா? சும்மா பட்டும் படாம எங்களுக்கு கொள்கை எதிரி பாஜகன்னு சொன்னா மட்டும் போகுமா? அதோட வந்து ஒரு கொள்கை எதிரியை எதிர்க்கிறதுக்கு அந்த அளவு தான் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கணுமா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம்னு வைங்க. இன்னொரு பக்கம் வந்து தொடர்ந்து வந்து அவருடைய கட்சியில இருக்கிறவங்கள பாருங்களேன். அவங்க கட்சியில இருக்கிறவங்க இவர் வந்து ஒரு நேர்மையான அரசியல் தரப்போறதாகவும் ஒரு மாற்று அரசியல் தரப்போறதாகவும் சொல்றாரு. அதே மாதிரி மற்ற கட்சிகள்கிட்ட இல்லாத மாதிரியான நாங்க வந்து ஒரு அரசியலை தான் கொடுக்க போறோம். இது புது விதமான அரசியலா இருக்கும், இளைஞர்களுக்கான அரசியலா இருக்கும்லாம் சொல்லிட்டு அவர் கட்சியில அவர் சேர்த்திருக்கிற தலைவர்களை பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் வந்து எவ்வளவு ஒரு மோசமானவங்க அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே ஒண்ணே வந்து இப்ப சிடிஆர் நிர்மல்குமார் வந்து அதிமுகவில் வந்துட்டாரு, பாஜகவில் வந்துட்டு இங்க வந்துருக்காரு. அதே மாதிரி ஆதவ அர்ஜுனா வந்து திமுக, விசிக, அப்புறம் இங்க அப்புறம் விஜயானந்த் வந்து முதல்ல வந்து பாண்டியில வந்து காங்கிரஸ் இருந்திருக்காரு. அப்புறம் இப்ப பிஜேபி ஆதரவாளராக மாறி இருக்காருங்கிறத பாக்குறோம். அப்புறம் அருண் ராஜ் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜக ஆதரவாளர் தான் தொடக்கத்துல இருந்து. ஆக இப்ப இவங்க எல்லாமே வேற வேற கட்சியில இருந்து வேற வேற கொள்கையில இருந்து எல்லாவித ஊழல் குற்றச்சாட்டுகளுக்கும் எல்லாவித அரசியல் குற்றச்சாட்டுகளுக்கும் உட்படுத்தப்பட்ட கட்சிகள்ல இருந்து தான் இவங்க எல்லாம் வந்திருக்காங்க. இவங்க ஒண்ணு நேர்மையா வந்து நேரடியா வந்து மக்களா இருந்து வாக்காளர்களாக இருந்து நேரடியா அவங்க ஒன்றும் அரசியல் பண்றதுக்கு இவங்க வரல அப்படிங்கிறத நம்ம பாக்குறோம். ஆக இவங்களும் வந்து இவங்க வந்த இடம் இவங்க எந்த கட்சியில இருந்து வந்தாங்களோ அதுவுமே வந்து ஒரு ஊழல் கரைப்படைந்த கட்சிகளா தான் இருக்கு. அப்படிங்கும் போது இவங்களை வச்சுக்கிட்டு இவர் வந்து எப்படி வந்து ஒரு நேர்மையான அரசியல் இவர் செய்ய முடியும்? நேர்மையான அரசியல் எப்படி இவர் கொடுக்க முடியும்? நேர்மையான நிர்வாகத்தை இவர் எப்படி கொடுக்க முடியும்? ஆக விஜயனுடைய அரசியல் அவருடைய படத்துல வர மாதிரியே அது ஒரு போக்கிரி அரசியலை தான் இருக்குதுங்கிறத நம்ம பாக்குறோம். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவர் கட்சியில தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறத பாக்குறோம். அவர் பேசுற அரசியலா இருக்கட்டும், இல்ல அவர் வந்து என்னென்ன மாதிரியான கொள்கைகள் சொல்லிட்டு இந்த இதுவரையும் ஸ்டேஜ்ல அவர் வந்து கருத்துக்களை தெரிவிச்சார் பாருங்க. அதுல இருந்து இருக்கட்டும், இல்ல அவர் கட்சியில சேர்க்கப்பட்ட உறுப்பினர்களா இருக்கட்டும், இல்ல அவங்க தொண்டர்களுடைய பிஹேவியரா இருக்கட்டும், இது எல்லாமே சேர்ந்து விஜயனுடைய அரசியல் வந்து ஒரு தெளிவற்ற, ஒரு கொள்கையற்ற, ஒரு நேர்மையற்ற ஒரு அரசியலா தான் இருக்குங்கிறதுக்கு தான் நமக்கு இது அச்சாரமா இருக்க ஒழிய அவர் கிளைம் பண்ணிக்கிற மாதிரி இல்ல அந்த கட்சியினுடைய தற்கொலைகள் வந்து கிளைம் பண்ற மாதிரி இது வந்து ஒரு நேர்மையான ஒரு வித்தியாசமான ஒரு மாற்று அரசியலை தரக்கூடிய ஒரு கட்சியா இருக்கிறதுக்கு ஒரு கிஞ்சித்தியான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். அதே மாதிரி வந்து ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி செங்கோட்டையன் வந்து அவரும் ஊழல்வாதி தான். அவரும் ஜெயலலிதாவுடைய ஊழல் ஆட்சியில பங்கெடுத்தவர் தான். அது ஜெயலலிதா மாதிரியே கொடூரமான அரசியலுக்கு சொந்தக்காரர் தான் இந்த செங்கோட்டையன். அதனால அவரு புனிதர் கிடையாது. அதே மாதிரி அவரை மட்டும் சேர்த்துக்கிட்டதன் மூலமாக இந்த விஜய் கட்சியும் வந்து ஒரு புனிதமான கட்சி கிடையாது. அதுவும் வந்து ஒரு போக்கிரி அரசியல் செய்யக்கூடிய கட்சி தான் அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிற கருத்தாகும். இன்னொரு அமர்வுல வேற ஒரு இடத்தை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.